வெல்கம் டு மிஸ்டர் நோபடி ரிவ்யூ. அண்ணன் பார்க்க மூவி வந்து மேடமே வெப் 2024 ஒரு சூப்பர் ஹீரோ மூவி. இந்த படத்தோட ரிவ்யூ போது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஹெல்மெட் டாட் கேஸ் உங்களுக்கு நிறைய மூவிஸ் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா 1973 பெருவில் வந்து ஒரு 2 சயின்டிஸ்ட் வந்து அங்கே போயிட்டு ஒரு ரேர் ஸ்பைடரோட ஸ்பீசிஸ் வந்து தேடிட்டு இருக்காங்க. வித் அந்த ஸ்பைடர் வந்து ரேரான ஹீலிங் எபிலிட்டி இருக்கு. ஓகேங்களா, அதை தேடுற அந்த சமயத்தில் வந்து ஒரு உமன் ஒரு மென். ஓகேங்களா, அந்த மென்னோட பேர் வந்து எஜிக்கேல் அண்ட் உமனோட பேர் வந்து வெப்னு சொல்லிட்டு முடியும். ஓகேங்களா, அண்ட் அவங்க வந்து தேடிட்டு இருக்க சமயத்தில் வந்து இந்த உமன் வந்து அந்த ஸ்பைடரை கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போன்னு பார்த்து இந்த கோ பார்ட்னர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து அந்த உமனை கொண்டுட்டு அந்த ஸ்பைடரை வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இந்த உமன் வந்து அப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி நேரத்தில் அங்கே இருக்கிற அந்த ஸ்பைடர் பீப்புள், அந்த ஜங்கில் இருக்க ஸ்பைடர் பீப்புள் வந்து இந்த உமனை கண்டுபிடிச்சிட்டு ரெண்டு பேரையும் காப்பாற்ற ட்ரை பண்ண போய் பட் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க இறந்துறாங்க. பட் அவங்களுக்கு குழந்தை உயிரோட தான் இருக்குது. அந்த குழந்தை வந்து ஒரு பெண் குழந்தை. ஓகேங்களா, அது வந்து வளர்ந்து இப்போ வந்து குயின்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல வந்து பேராமெடிக் ஆம்புலன்ஸ் டிரைவராக வந்திருக்காங்க. அவங்களோட பேர் வந்து கேசி. ஓகேங்களா, அண்ட் அவங்க வந்து அவங்களோட வேலையை வந்து செஞ்சுட்டு இருப்பாங்க. பட் வந்து இந்த ஃபேமிலி அதெல்லாம் மட்டும் அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா அவங்க அம்மா வந்து ஒரு சுயநலமானவங்க, தன்னை வந்து பார்த்துக்கல, ஆனதே தான் வளர்த்தாங்க, ஆனதே தான் வளர்ந்த அப்படின்றதுக்காக அவங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் வந்து கண்டுக்காமல் இருப்பாங்க. அவங்க வந்து ஃபீலிங்ஸ் அந்த சின்னதாக கிடையாது. ஓகேங்களா, அண்ட் அப்போன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி இவங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. தண்ணிக்குள்ளே விழுறாங்க. விழும்போது இவங்களுக்கு வந்து நிறைய இமேஜினேஷன், நிறைய விஷயங்கள்லாம் பார்த்துட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் பவர் கிடைக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் வந்து முன்னாடியே பார்க்க முடியும், மொத்தமாக பார்க்க முடியாது. இப்போ வந்து அடுத்து 10 நிமிஷத்துல என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து தெரிய வரும். அது வந்து கெட்ட விஷயமா இருந்தால் இவங்களுக்கு வந்து உடனே தெரிய வந்துடும். ஓகே, நல்ல விஷயம் அந்த அளவுக்கு காட்டாது. கெட்ட விஷயம் மட்டும் ஏதாவது தப்பு நடக்க போகுது அப்படின்னா மட்டும் இந்த அடுத்த 10 நிமிஷம் 20 நிமிஷத்துக்கு என்ன நடக்கும் அப்படின்றது வந்து டப்புன்னு இவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் நிறையா வரும். இவங்களுக்கு அந்த பவரை வந்து எனக்கு பவர் இருக்கு அப்படின்றதுக்காகவே ஒரு 2-3 ஈவெண்ட்ஸ் நடக்கும். ஓகேங்களா, அண்ட் அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து ட்ரெயினில் போகிற சமயத்தில் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு ஈவெண்ட் வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு 3 டீனேஜ் பொண்ணுங்களை வந்து ஒருத்தர் வந்து அழிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்றது அந்த 3 டீனேஜ் பொண்ணுங்களையும் காப்பாற்றி கொண்டு போயிடுறாங்க ஒரு பக்கம். அப்புறமா தான் நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வருது இந்த கொல்ல வந்த ஆள் வந்து தன்னோட அம்மா கூட இருந்து வேலை செஞ்சவன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து தெரியல. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அவங்களே வந்து அந்த பெருன்ற அந்த இடத்துக்கு போயிட்டு கன்ஃபர்மேஷன் பண்ணதுக்கப்புறம் தெரிய வருது இந்த மாதிரி அவனுக்கு வந்து இந்த பவர் இருக்குது, ஃபியூச்சர் பார்க்குற பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து ஃபியூச்சர் அவன் என்ன பார்க்குறான் அப்படின்னு பார்த்தா இந்த 3 டீனேஜ் பொண்ணுங்க வந்து 3 ஸ்பைடர் உமன் இவங்க வந்து அவனை அழிக்கிற மாதிரி அவனுக்கு வந்து ஒரு விஷயம் வந்திருக்கு. ஸோ அதை வந்து நிறைவேற்ற விட மாட்டேன் அப்படின்றதுக்காக இந்த 3 டீனேஜ் பொண்ணுங்களுக்கு இன்னும் பவர் எதுவுமே கிடைக்கல. அதுக்கு முன்னாடி இவங்களை கொண்டுட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் அப்படின்றதுக்காக வில்லன் வந்து கிளம்பியிருக்கான். அதே மாதிரி நேரத்தில் ஹீரோனியும் வந்து ரெடி ஆகிட்டாங்க. இந்த 3 பேரை நான் காப்பாற்றி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இத்தனை நாள் வந்து எனக்கு ஒரு ஃபேமிலி எதுவுமே கிடையாது, பட் இந்த 3 பொண்ணுங்களை பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு சிஸ்டர்ஸ் மாதிரி ஒரு ஃபீல் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இந்த 3 பொண்ணுங்களை காப்பாற்றினாங்களா இல்லையா, அண்ட் இவங்களோட பவருக்கு கடைசியில் என்ன ஆச்சு, அண்ட் அந்த 3 பொண்ணுங்களுக்கும் என்ன ஆச்சு, வில்லனுக்கு என்ன ஆச்சு அப்படின்றத இந்த படத்தோட அப்படியே கிளைமேக்ஸ் கதையே ஒரு ஆர்ஜின் ஸ்டோரி வந்து ஒரு கொஞ்சமாக கொண்டு போயிருக்காங்க. பட் வந்து நான் எதிர்பார்த்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா இது வந்து சோனியோட ஸ்பைடர்மேன் யூனிவர்ஸ் தானே. ஸோ நம்மளோட டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன் வந்து டீஸ் பண்ணியிருப்பாங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து காமிச்சிட மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நினச்சி பார்த்தேன். பட் படத்தில் வந்து அந்த அளவு படத்தில் வந்து இல்லவே இல்லை, எந்த விதத்துலையும் இல்லை. இதுலேயும் வந்து நம்ம ஹீரோயின் வந்து குயின்ஸில் தான் இருப்பா பேராமெடிக்கா. ஆனால் அதே குயின்ஸில் தான் நம்ம வந்து பீட்டர் பார்க்கர் இருப்பாருன்னு சொல்லிடுறாங்கன்னு தெரியல. ஏன்னா வந்து நோவே ஹோமில் வந்து லாஸ்ட்டில் வந்து வேறு ஏதோ ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போன மாதிரி இருக்கும். மேபி அது வேறு ஏரியாவாக இருக்கலாம். ஆனாலுமே எங்கேயாவது டீஸ் பண்ணியிருப்பாங்க, எங்கேயாவது ஒரு ரெஃபரன்ஸ் வச்சிருப்பாங்கன்னு பார்த்தேன். பட் இந்த படத்தில் எதுவுமே இல்லை. ஏன் அதாவது நிறைய பேர் வந்து ஸ்பைடர்மேன் படம்னாலே ஸ்பைடர்மேனை வந்து ரெஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சி போன ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு ஏமாற்றமாக தான் இருக்கும். இன்னும் வந்து நான் போஸ்ட் கிரெடிட் சீன் வந்து பார்த்துட்டுனா கண்டிப்பாக அதுக்கும் ஒரு தனி வீடியோ நான் போடுவேன். இப்போதைக்கு மேலோட்டமாக ஒரு அவுட்லைனான ரிவ்யூ. ஓகேங்களா, இதில் வந்து ஆக்ஷனும் வந்து நல்லா இருந்துச்சு, விஷுவல்ஸ்லாம் நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக வந்து ஆர்ஜின் ஸ்டோரியை கொண்டு போயிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். எப்படின்னா இந்த படத்தில் வந்து வில்லனே இல்லாமல் இந்த 3 பொண்ணுங்களோட ஆர்ஜின் ஸ்டோரியை கொண்டு போகிற மாதிரியே கொண்டு போயிருக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து வில்லன் வந்து இவங்களை கொல்றதுக்கு நெக்ஸ்ட் பார்ட்டில் வர மாதிரியே கொண்டு போயிருக்கலாம். பட் வந்து ஏதோ வந்து அவசரமாக ஆர்ஜின் காமிச்சு அவசரமாக வில்லனை ஒரு வில்லனை வச்சு அந்த வில்லனை கொல்ல வர வச்சு ஹீரோனி வந்து அங்கே கொண்டு போய் காப்பாற்றணும். அது மாதிரி ஏதோ ரஷ் பண்ணி பண்ண மாதிரி இருந்தது. மேபி வந்து இப்போ தான் வந்து விமன் ஸ்பைடர்மேனே உள்ள வராங்க. ஸோ வந்து இவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக கதை எடுத்துகிட்டு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அபிப்பிராயம். மற்றபடி ஒரு ஆவரேஜான படம் தான். அண்ட் வந்து ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸ்க்கு ஏமாற்றங்கள் இருக்க தான் செய்யும். மேபி இதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், சொல்ல முடியாது. அண்ட் இந்த படத்துக்கு நான் 2.5 டோனர்ஸ் தருவேன். அண்ட் இதே மாதிரி மூவி பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம நோபடி சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.